வணக்கம் நண்பர்களே. தினமும் முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை தமிழில் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். இன்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த ஒரு மிகப்பெரிய விளையாட்டு செய்தியை பார்க்கப் போகிறோம். 2026 கம்யூனிட்டிவ் கேம்ஸ் தற்போது ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்று வருகிறது. உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான வீரர்கள் இதில் பங்கேற்று வருகின்றனர். இந்த போட்டியில் இந்தியா சிறப்பாக தனது பயணத்தை தொடங்கியுள்ளது. பெண்கள் 49 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நட்சத்திர வீராங்கனை மீராபாய் சானு போட்டியிட்டார். ஸ்னட்ச் பிரிவில் 82 கிலோ தூக்கினார். அதன் பிறகு கிளினாண்ட் ஜெர்க் பிரிவில் 105 கிலோ தூக்கி மொத்தம் 187 கிலோ பதிவு செய்தார். இதன் மூலம் இந்தியாவிற்கு முதல் தங்கப்பதக்கத்தை வென்று வரலாறு படைத்தார். மீராபாய் சானு ஏற்கனவே ஒலிம்பிக் வெள்ளிப் பதக்கம் மற்றும் உலக சாம்பியன்ஷிப் பதக்கங்களை வென்றுள்ளார். இப்போது கம்யூனிட்டி கேம்ஸ்லிலும் மீண்டும் தனது ஆதிக்கத்தை நிரூபித்துள்ளார். இந்த வெற்றி இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை அளித்துள்ளது. அடுத்ததாக ஆண்கள் 60 கிலோ எடைப்பிரிவில் ரிஷிகாந்தா களமிறங்கினார். ஸ்னட்சில் 121 கிலோ, கிலீன் ஆண்ட் ஜெர்க்கில் 143 கிலோ, மொத்தம் 264 கிலோ தூக்கி வெள்ளிப் பதக்கத்தை வென்றார். இந்தியாவின் பதக்க எண்ணிக்கையை மேலும் உயர்த்தினார். வெயிட் லிஃப்டிங் என்பது இந்தியாவின் மிகவும் வலுவான விளையாட்டுகளில் ஒன்றாகும். ஒவ்வொரு கம்யூனிட்டி கேம்ஸிலும் இந்தியா அதிக பதக்கங்களை வெல்லும் துறையாக இது இருந்து வருகிறது. இந்த வருடமும் அதே பாரம்பரியம் தொடர்கிறது. இப்போது அனைவரும் பேசும் ஸ்னட்ச் என்றால் என்ன என்று பார்ப்போம். வெயிட் லிஃப்டிங் போட்டியில் 2 வகையான லிஃப்ட்கள் உள்ளன. ஒன்று ஸ்னட்ச், மற்றொன்று கிளீன் மற்றும் ஜெர்க். ஸ்னட்ச் என்பது தரையிலிருக்கும் பார்பெல்லை ஒரே முயற்சியில் நேராக தலைக்கு மேல் தூக்குவது. இடையில் தோளில் நிறுத்தக்கூடாது. இது வேகம், சமநிலை மற்றும் துல்லியமான நுட்பத்தை சோதிக்கும். கிளீன் மற்றும் ஜெர்க் 2 கட்டங்களாக நடைபெறும். முதலில் பார்பெல்லை தோளுக்கு கொண்டு வருவது கிளீன். அதன் பிறகு தோளிலிருந்து தலைக்கு மேல் தூக்குவது ஜெர்க். மீராபாய் சானு ஸ்னாட்சில் 82 கிலோ, கிலீன் மற்றும் ஜெர்க்கில் 105 கிலோ தூக்கி மொத்தம் 187 கிலோ பதிவு செய்து தங்கப் பதக்கம் வென்றார். இந்த வெற்றி பற்றி உங்கள் கருத்து என்ன? மீராபாய் சானுவும் ரிஷிகாந்தாவும் ஒலிம்பிக்கிலும் இதே சாதனையை தொடர்வார்களா? உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இப்படிப்பட்ட முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோக்களுக்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.